கிரான் டேப் லைனக்ஸில் ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் கிரான் டேப். அதாவது ஷெட்யூலிங் இன் த சென்ஸ், நீங்கள் ஃபியூச்சரில் ஏதோ ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை ஒரு டாஸ்க்கோ வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் உங்களோட லினக்ஸ் மிஷினில் அப்படின்னா, இந்த கிரான் டேப் அப்படிங்கிற ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி உங்களால் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்குன்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. ஸோ அந்த சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். இந்த கிரான் டேப் கமாண்ட் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கமாண்ட். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரான் டேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கப் எடுக்கிறதுக்கு அண்டு ஏதோ ஒரு டாஸ்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ மேஜராக நம்ம பேக்கப் எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்ரிடே மிட் நைட்டில் நம்ம ஒரு பேக்கப் வந்து ஷெட்யூல் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களால் டெய்லி வந்து அந்த டைமில் சிஸ்டமில் லாகின் பண்ணி அந்த பேக்கப் ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிரான் டேப்பில் அந்த பேக்கப் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 AM எவ்ரிடே 1 AM வந்து ஒரு பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் கிரான் டேப்பில் ஷெட்யூல் பண்ணீங்க அப்படின்னா 1 AMல ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் அந்த ஜாப் வந்து ஷெட்யூல் ஆகிடும், அதாவது ரன் ஆகும். ஸோ நீங்கள் இதை உட்காந்து மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஜாப் ரன் ஆகலை அப்படின்னா நீங்கள் லாக் செக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பேக்கப் வந்து கிரான் டேப்பில் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரன் ஆகிடும். இப்போ நம்ம இந்த கிரான் டேப் ப்ரோக்ராமில் என்னென்ன டாஸ்க்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரான் சர்வீஸை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட், கிரான் டேபோட சின்டெக்ஸஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். தேர்டு, எவ்ரி 1 மினிட்டுக்கு ஒரு ஜாப் வந்து ஷெட்யூல் பண்ண போகிறோம். அதே மாதிரி எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு ஜாப், எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு ஜாப். அண்ட் ஸோ 3 AM to 5 AM குள்ள எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு ஜாப் வந்து ஷெட்யூல் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக ஸோ ஒரு பேக்கப் எடுக்கிற ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி எப்படி ஒரு பேக்கப் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரானோட சர்வீஸ் எப்படி ஸ்டாப் அண்ட் ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு நாம் வந்து சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ், ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ஸோ என்னோட உபுண்டு மிஷினில் கிரான் அப்படின்னு இருக்கு. சில ரெட் ஹேட் பேஸ்டு மிஷினில் பார்த்தீங்கன்னா கிரான் டி அப்படின்னு இருக்கும். அதாவது சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் கிரான் டி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு ரெட் ஹேட் பேஸ்டு சிஸ்டம்லாம் வந்து கிரான் சர்வீஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷோ பண்ணும். ஸோ இப்போ நம்ம கிரானோட சர்வீஸை வந்து எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸில் வந்து ஸ்டாப்னு இருந்துச்சு, இந்த இடத்துல லோடட் அண்டு ஸ்டாப்டு அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கிரான் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பை டிஃபால்ட் லினக்ஸ் மிஷின் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரான் சர்வீஸ் வந்து இன்டகிரேட்டடாக
அதாவது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆகி அண்ட் சர்வீஸும் வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டாப்பில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் ஸ்பேஸ் கிரான் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதே நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் ஸ்பேஸ் கிரான் அப்படின்னு கொடுத்தா ரீஸ்டார்ட் ஆயிரும். சில சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கிரான் ஷெட்யூல் பண்ணதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு கிரான் ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்ல ஐடியா. ஸோ எப்படி கிரானோட சர்வீஸ் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது அண்ட் ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்தாச்சு. செகண்ட் வந்து நம்ம கிரான் டேபோட சிண்டெக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம கிரானோட சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கீழே இருக்கு பாருங்க. ஸோ ஒரு 5 ஸ்டார் இருக்கு. ஸோ இந்த 5 ஸ்டாருக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மினிட். ஸோ கிரான் வந்து எந்த நிமிஷத்தில் ரன் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார். ஸோ இங்கே ஸ்டார் அப்படின்னு கொடுத்தோம்னா எவ்ரி 1 மினிட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இந்த ஸ்டார் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி அப்படிங்கிறது மீனிங். ஸோ செகண்ட் இருக்க ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர். ஹவர் அப்படிங்கிற சென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 23. மினிட்ஸில் எப்படி 0 to 59, அதாவது 60 நிமிஷம் வந்து ஒரு ஹவருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிமிஷத்தில் அந்த கிரான் ரன் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்னு கொடுத்தா எவ்ரி 1 மினிட். ஸோ அதே மாதிரி செகண்ட் இருக்க ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 ஹவர். ஸ்டார்னு கொடுத்தா எவ்ரி 1 ஹவர். இல்லை உங்களுக்கு வேல்யூ வேணும், அதாவது 5 AM எனக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா 5 அப்படின்னு இந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 PM வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த கிரான் ரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல 12 அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டே ஆஃப் த மந்த். ஸோ எப்படி நம்ம மினிட் ஹவர் பார்த்தோமோ அதே மாதிரி எந்த நாள் இந்த மந்த்தில் எந்த டேல வந்து பர்டிகுலராக இந்த ஜாப் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் வந்து இந்த 3வது ஸ்டார். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டார்னு கொடுத்தா எவ்ரிடே, அதாவது 1லேருந்து 31 தேதி வரைக்கும் இல்லை 30 தேதி வரைக்கும் மந்த்தில் இருக்கிற எல்லா நாள்லையும் வந்து ரன் ஆகணுமா, இல்லை பர்டிகுலராக 1ஆம் தேதி மட்டும் வேணும், இல்லை 5th டேட் மட்டும் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 4th இருக்க ஸ்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்து. ஸோ 1 to 12. ஸோ ஜான்வரியிலேருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் நீங்கள் எந்த மந்த்தில் இந்த கிரானை வந்து ரன் பண்ணணும். அதாவது ஸ்டார்னு கொடுத்தோம் அப்படின்னா ஜான் டு டிசம்பர் வந்து ஃபுல்லாக ரன் ஆகும். எவ்ரி மந்த் வந்து கொடுத்துருக்க டைமில் வந்து இது ரன் ஆகும். இல்லை எனக்கு வந்து ஜனவரி மட்டும் ரன் பண்ணணும், இல்லை டிசம்பர் மட்டும் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 1லேருந்து 12 நம்பரை வந்து பேஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இருக்க ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா டே ஆஃப் த வீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 to 6. 0 அப்படிங்கிறது சண்டே. ஸோ 6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே. ஸோ சண்டே டு சாட்டர்டே ஒரு வீக்கில் சம்டைம்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம். அதாவது எவ்ரி வீக் மண்டே எனக்கு வந்து எர்லி மார்னிங் இந்த ஜாப் ரன் ஆகணும், இல்லை ஃப்ரைடே நைட் வந்து எனக்கு இந்த ஜாப் ரன் ஆகணும், இல்லை சண்டே நைட் இந்த ஜாப் ரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த டே ஆஃப் த வீக் அப்படிங்கிற பேராமீட்டரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 ஸ்டாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரானோட டைமிங்கை வந்து டிஃபைன் பண்ணுறது. ஸோ எந்த டைமில் இந்த கிரான் வந்து உங்களுக்கு ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த டைமிங்கை ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த 5 பேராமீட்டரை பேஸ் பண்ணி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமாண்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை வந்து இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம செகண்ட் சின்டெக்ஸும் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம எவ்ரி 1 மினிட்டுக்கு ஒரு கிரான் ஜாப் வந்து ரன் பண்ண போகிறோம். என்னோட ரூட் ஹோம் டைரக்டரியில் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் நான் வந்து ஒரு 2 ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஜாப் டாட் எஸ்ஹெச். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன், ஹலோ ஃப்ரம் கிரான் அப்படின்னு ஒரு லைனு. ஸோ இந்த லைன் பிரிண்ட் ஆகும்போதே என்ன ஆகும்னா கரண்ட் டேட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ டேட் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில். ஸோ எனக்கு டேட்டு, டைமு அண்ட் இந்த டீட்டெயிலோட சேர்த்து ஹலோ ஃப்ரம் கிரான் அப்படிங்கிற இந்த லைனும் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த அவுட்புட் வந்து ரூட்டில் கிரான் -i அவுட்புட் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபைலில் வந்து சேவ் ஆயிடும். அண்ட் செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் லிஸ்ட் /home techno directory அண்ட் சேவ் அவுட்புட் இன் /root cran output டாட் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இந்த லைன் வந்து இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா /home techno அப்படிங்கிற இந்த பாத்தை வந்து இந்த டைரக்டரியில் இருக்க ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸை வந்து லிஸ்ட் பண்ணி
ஸோ அதோட அவுட்புட்டை நம்ம இந்த /root cran-output.txt அப்படிங்கிற இந்த ஃபைலில் வந்து சேவ் பண்ண போகிறோம். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆக்சுவல் கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ls-l அப்படின்னு கொடுத்துட்டு /home techno அப்படிங்கிற இந்த பாத்தில் இருக்க ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸை லிஸ்ட் பண்ணி ஸோ அதோட அவுட்புட்டை வந்து இதில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ மொத்தம் 3 லைன்ஸ், இந்த 3 லைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 2 இது வந்து லைன் அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட். ஸோ இந்த அவுட்புட் வந்து இந்த பாத்தில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது வந்து அப் அண்ட் ஆயிரும். ஸோ எவ்ரி 1 மினிட் அப்படின்னு நம்ம இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஷெடியூல் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி 1 மினிட்டுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி இதோட அவுட்புட்டை வந்து இந்த /root cran-output அப்படிங்கிற இந்த பாத்தில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம cran tab ஸ்பேஸ் விட்டு -l அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொடுப்போம். ஸோ எல் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிறது மீனிங். cran tab அப்படிங்கிற ப்ரோக்ராமில் கரண்டாக என்னென்ன ஜாப்லாம் ஷெடியூலாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் பண்ணுறதுக்கு cran tab ஸ்பேஸ் -l அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா இந்த யூசரோட எல்லா ஜாபும் வந்து லிஸ்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வேற ஒரு யூசரோட cran டீடைல் வந்து பார்க்கணும் அப்படின்னா, அதாவது என்னோட இந்த மிஷினில் டெக்னோ அப்படின்னு ஒரு யூசர் இருக்கு. ஸோ அந்த யூசரோட cran ஜாப்பை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா cran tab ஸ்பேஸ் -u ஸ்பேஸ் அந்த யூசர் நேம் அண்ட் ஸ்பேஸ் விட்டு -l அப்படின்னு கொடுத்தா அந்த யூசர் என்னென்ன ஜாப்லாம் வந்து அவரோட யூசரில் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காரோ அதுவும் வந்து நமக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டமில் இது வரைக்கும் எந்த யூசர்லையுமே வந்து நான் cran tab வந்து ஷெடியூல் பண்ணல. ஸோ அதனால நோ cran tab ஃபார் ரூட் அண்ட் டெக்னோ 2 யூசர் நான் பார்த்துருக்கேன். 2 யூசருக்கும் வந்து எந்த ஜாபும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு cran ஜாப் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். cran tab ஸ்பேஸ் -e அப்படின்னா எடிட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட மிஷினில் இந்த cran tab -e அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது என்ன கேட்குது அப்படின்னா எந்த எடிட்டரில் இந்த cran-ஐ வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட cran tab ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 5 பேராமீட்டர் அந்த கமாண்டை வந்து டைப் பண்ண தான் வேணும். ஸோ அந்த டைப் பண்ணுறதுக்கு எந்த எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் ஓப்பன் பண்ணும்போது இது கேட்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த எடிட்டர் வந்து ஃபெமிலியராக இருக்குமோ அந்த எடிட்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டிஃபால்ட் உபுண்டுல வந்து பார்த்தீங்கன்னா நானோ. ஸோ இன்கேஸ் ரெட் ஹாட்ல இருந்தீங்க அப்படின்னா ரெட் ஹாட்ல வந்து விம் தான் இருக்கும். ஸோ நான் வந்து விம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் 2ஆம் நம்பர். இது என்டர் கொடுத்தோன்னா நமக்கு விம் எடிட்டர்ல இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம எவ்ரி 1 மினிட்டுக்கு வந்து நம்ம இந்த cran வந்து ஷெடியூல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஹேஷ் அப்படின்னு போட்டோம்னா இந்த லைன் வந்து அதாவது எப்படின்னா கவுண்ட்ல இருக்காது. நம்ம கமாண்ட்ஸ் ஏதாவது டைப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது வந்து எவ்ரி 1 மினிட் cran அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மினிட்டுங்கிற ஃபீல்டில் வந்து நம்ம ஸ்டார்னு கொடுக்கலாம். ஸோ ஸ்டார் அப்படின்னு கொடுத்தோன்னா எவ்ரி 1 மினிட் அப்படிங்கிறது மீனிங். அண்ட் செகண்ட் வந்து ஹவர், எவ்ரி 1 ஹவர். ஸோ தேர்ட் வந்து எந்த டேஸில். அண்ட் ஃபோர்த் வந்து எந்த மந்த்தில் ரன் ஆகணும். ஸோ எல்லாமே நான் வந்து ஸ்டார்னு கொடுக்குறேன். டே ஆஃப் த வீக்கும் வந்து ஸ்டார். ஸோ இந்த ஸ்டார்ஸ் 5 ஸ்டார் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங் அப்படின்னா எவ்ரி. ஸோ எவ்ரி 1 மினிட், எவ்ரி 1 ஹவர், எவ்ரி 1 டே அண்ட் எவ்ரி 1 மந்த் அண்ட் எவ்ரி டே ஆஃப் த வீக். ஸோ இந்த பேராமீட்டரில் இந்த ஸ்கிரிப்ட் ஷெடியூல் வந்து ரன் ஆக போகுது. இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு பேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் இருக்கிற பாத்தை வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம அவ்வளோதான் சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஈஸியான ஒரு மெத்தடு. ஸோ எவ்ரி 1 மினிட்ல நம்ம இந்த ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இதை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட இன்னும் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 3 டெர்மினல் வச்சிருக்கேன். செகண்ட் டெர்மினல் வந்து நம்மளோட டாஸ்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் டெர்மினலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா cranோட லாக் வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உபுண்டு பேஸ்டு மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா /var log syslog அப்படிங்கிற இந்த syslog
ஃபைலில் வந்து இந்த கிரானோட லாகும் வந்து என்டர் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ரெட் ஹாட் மிஷினில் இருந்தீங்க அப்படின்னா கிரான் டாட் லாக்னே தனியாக ஒரு ஃபைல் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இதில் எனக்கு எல்லா லாக்ஸும் வியூ பண்ணி பார்க்க வேணாம், ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து கிரானோட லாக் மட்டும் வேணும். சோஃபார் எனக்கு எந்த லாகும் இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஷெடியூல் வந்து நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸோ என்னோட ரூட் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரான் ஐஃபன் அவுட்புட் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைலை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ கிரான் ஐஃபன் அவுட்புட் அப்படிங்கிற ஃபைலே வந்து நம்மகிட்ட இல்லை. ஒன்ஸ் ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு கிரானோட லாக் வந்து ஷோ ஆகுது. ஸோ நம்ம வந்து ஃபைலை வந்து எடிட் பண்ணியிருக்கோம் கிரான் ஃபைலை. ஸோ அந்த டீட்டெயில் தான் வந்து இப்போ நமக்கு வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ கிரான் அவுட்புட் வந்து இப்போ வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த ஃபைலை வந்து இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9:50க்கு இந்த ஃபைல் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நான் கண்டினியூஸ் ரன்னிங்கில் வந்து கொடுக்குறேன். டெய்ல் ஐஃபன் எஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா ஸோ 9:51க்கு அகைன் இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகி இந்த ஃபைலில் அதோட அவுட்புட்டை வந்து சேவ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன்ஸ் வந்து ஃபெச் ஆகி நமக்கு இதில் ரீட் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணுவோம் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 9:51. ஸோ இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரான் வந்து ரன் ஆகுது. ஸோ இதே மாதிரி எவ்ரி 1 மினிட் நான் கொடுத்தேன்னா எவ்ரி 1 மினிட்டுக்கு பேக்ரவுண்டில் இந்த கிரான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டாஸ்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இந்த கிரானை வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் மோட் போயிட்டு ஹேஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கிரான் வந்து டிசேபிள் ஆயிடும். ஸோ நம்ம எவ்ரி 1 மினிட்டுக்கு ஒரு ஜாப் வந்து ஷெடியூல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு வந்து இதே ஜாப் வந்து எப்படி ஷெடியூல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் சேம் ஸ்கிரிப்டே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஸோ நம்ம ரெண்டு விஷயம். ஸோ 5th மினிட்ல மட்டும் எனக்கு ரன் ஆகணும் இந்த கிரான் அப்படின்னா நான் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ எவ்ரி 1 ஹவரில் எனக்கு 5th மினிட்ல மட்டும் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 9:50. ஸோ எனக்கு 10:05க்கு அடுத்த ஜாப் வந்து ரன் ஆகும். இங்கே வந்து நான் வெறும் 5 அப்படின்னு மட்டும் கொடுத்தேன்னா ஸோ ஒன்ஸ் 10:05க்கு ரன் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11:05, அதே மாதிரி 12:05, அகைன் வந்து 1:05. ஸோ இப்படி எவ்ரி 5th மினிட்ல மட்டும் இது வந்து ரன் ஆகும். இதே எவ்ரி ஹவர் 5th மினிட்ல மட்டும் ரன் ஆகும். எவ்ரி 5th மினிட்ல எனக்கு இது ரன் ஆகணும் அப்படின்னா ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து 5. ஸோ இந்த ஸ்லாஷ் கொடுத்து நான் 10ன்னு கொடுத்தேன்னா எவ்ரி 10 மினிட், அதாவது எவ்ரி ஹவர் 10th மினிட்ல வந்து இந்த ஜாப் வந்து ரன் ஆகும்.
இப்போ 5ன்னு கொடுத்தோன்னா எவ்ரி ஹவர் 5th மினிட்ல வந்து இந்த ஜாப் வந்து ரன் ஆகும். ஸோ இதை வந்து இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ 5th மினிட் வந்து கிராஸ் ஆயிடுச்சு நம்ம எடிட் பண்ணுறதுக்குள்ள. ஸோ வெயிட் பண்ணுவோம். 10 கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து 10 பிஎம்க்கு வந்து இந்த ஜாப் வந்து ரன் ஆகும். ஸோ டைம் கரெக்டாக 9:59. ஸோ 10 பிஎம்க்கு வந்து எக்ஸாக்டாக இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகணும். ஸோ எக்ஸாக்டாக 10 பிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எவ்ரி 5 மினிட்ஸ் நம்ம ஷெடியூல் பண்ண கிரான் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம எவ்ரி 5 மினிட்ஸ் கிரானும் வந்து பார்த்தாச்சு. இதை வந்து நான் டிசேபிள் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து எவ்ரி 1 hour ஸ்கிரிப்ட் வந்து நம்ம இப்போ வந்து ஷெடியூல் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஸ்கிரிப்ட் வந்து எவ்ரி 1 hourக்கு வந்து ஷெடியூல் பண்ண போகிறோம். அண்டு 3 AM to 5 AM, பிட்வீன் 3 AM to 5 AMல எக்ஸாக்டாக ஒரு 5th மினிட்ல இல்லை 3rd மினிட்ல வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எவ்ரி 1 hourக்கு எப்படி ஜாப் வந்து ஷெடியூல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எவ்ரி 1 hour 10th மினிட்ல வந்து இந்த ஜாப் வந்து ரன் ஆகுற மாதிரி வைக்கிறேன். லெட்ஸ் சே 5th மினிட்னு கூட வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து எப்போ ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்டாக இப்போ டேட் வந்து 10/3 10/5க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் 10/5க்கு ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம எவ்ரி 1 hourன்னு கொடுத்துருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஜாப் வந்து எப்போ ரன் ஆகும்னா 11/5க்கு தான் ரன் ஆகும். ஸோ நம்ம ஒரு இது மட்டும் எப்படி ரன் ஆகுதா கரெக்டாக அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம். ஒன்ஸ் இது வந்து 10/5க்கு ப்ராப்பராக ரன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த 1 hourல ரன் ஆகும் அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக 10/5க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரான் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஜாப் வந்து 11/5க்கு ரன் ஆகும். ஸோ இது இப்படி தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hourக்கு கிரானை வந்து ஷெடியூல் பண்ணுறது. ஸோ இப்போ இதை வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம 3 AM to 5 AM வந்து ஒரு ஜாப் வந்து ஷெடியூல் பண்ணுவோம். ஸோ நம்ம 00 அப்படின்னு கொடுத்தோம்னா
ஸோ தேர்ட் அதாவது 3 AM டு நம்ம 5 AM ஷெடியூல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம 0 கொடுத்தோம்னா 3 AM எக்ஸாக்டாக இந்த கிரான் வந்து ரன் ஆகும். அண்ட் 4 AM நெக்ஸ்ட் கிரான் வந்து ரன் ஆகும். அண்ட் 5 AM எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் கிரான் வந்து ரன் ஆகும். இந்த 3 கிரான் வந்து ரன் ஆகிட்டு ஸோ 6th AM வரும்போது இந்த ஜாப் வந்து ரன் ஆகுது, அதோட ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் டே அகைன் 3 AM ஸ்டார்ட் ஆகும், 4 AM அகைன் ரன் ஆகும், அண்ட் 5 AM அகைன் ரன் ஆகும். ஸோ அதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது மாதிரி பர்டிகுலரா பிட்வீன்ல வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஐஃபன் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிட்ஸுக்கும் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ பார்க்கறது ஹவர்ஸ்ல 3 AM டு 5 AM குள்ள. ஸோ இன்கேஸ் நீங்க 3 AM டு 4 AM வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ 3 and 4, பட் ஆனால் 3 and 4க்கு மட்டும் நீங்க வைக்கிறதுக்கு நீங்க கமா கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ 3 and 4 மட்டும் ரன் ஆகும். ஸோ நம்ம 3 இதுல ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா 3 to 5 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ 3, 4, 5 இந்த 3 ஹவர்ஸ்ல வந்து ரன் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்க முடியாது, பட் சின்டெக்ஸ் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு 3 AM வந்து நீங்க ரன் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா 3 AM பதில் கரண்டா உங்களோட டைம் என்னமோ அப்போ கொடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த சின்டெக்ஸை. ஸோ இது ஒரு திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு ஜாப் வந்து ஷெடியூல் பண்ணி பார்ப்போம். என்னோட ஸ்கிரிப்ட் ஃபோல்டரில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கப் லாக் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து ப்ராக்டிக்கலாக ஷெடியூல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இந்த ஸ்கிரிப்ட்ல நான் /rootல பேக்கப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டர் வந்து எம்டி ஃபோல்டர் தான். ஸோ இதுக்குள்ள எந்த கண்டென்ட்டும் இல்லை, எந்த டைரக்டரியும் இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா mkdir அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். அந்த டைரக்டரியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கும், அதாவது டேட் ஃபார்மேட்டா இருக்கும். கரண்டா என்ன டேட்டோ அந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இது என்ன ஃபார்மேட்ல கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு எக்கோ அப்படின்னு கொடுத்து இந்த டேட் ஃபார்மேட்டை கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இந்த நேம்ல எனக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும் ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் இந்த டைரக்டரி கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா சிபி கமாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரிக்கா வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் /var log டைரக்டரிக்குள்ள star.log அப்படின்னு கொடுத்தோம்னா வர அவுட்புட்ல இருக்க எல்லா ஃபைலையும் வந்து காப்பி பண்ணி நாம கிரியேட் பண்ண இந்த டைரக்டரிக்கு காப்பி பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் /var logல star.logன்னு கொடுத்து என்னென்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபைல்ஸ் வந்து இருக்கு. இந்த 10 ஃபைல்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த பேக்கப் அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ள இன்னைக்கு டேட்ல ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகி அந்த ஃபோல்டருக்குள்ள காப்பி ஆகணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எவ்ரி 10 minutes அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணோம் பெர் டே, அதாவது எவ்ரி டே 1 AM 10 minutesல வந்து ரன் ஆகணும். ஸோ இப்போ நம்ம டெஸ்டிங்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10:13 ஆகுது. Maybe 10:16. Okay. ஸோ இந்த கிரான்ல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ 10:16க்கு ஸோ உங்களுக்கு டெஸ்டிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டைம் வேணுமோ அந்த டைமுக்கு ஷெடியூல் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேரியஸ் டைம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் நான் இப்போ ஷோ பண்ணுறதுக்காக இப்போ கரண்டாக வந்து 10:14 ஆகுது. 10:16க்கு இந்த ஜாப் ரன் ஆகும். இந்த ஜாப்ல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த பேக்கப் அப்படிங்கிற ஃபோல்டரில் எந்த ஃபைலுமே இல்லை. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா
ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணி அந்த டைரக்டரிக்குள்ள நம்ம ls-l கொடுத்து இந்த அவுட்புட் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஃபைல்ஸ் வந்து அவுட்புட்டா வந்துச்சு. இந்த 10 ஃபைல்ஸையும் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி இந்த டைரக்டரிக்குள்ள பேஸ்ட் பண்ணணும். ஸோ அது ரன் ஆகுதா அப்படிங்கிறத வந்து இப்போ செக் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, நம்ம ரயில்வே டைமில் வந்து இதை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் 10 அப்படின்னா 22. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டாக டைமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 23. 0 அப்படிங்கிறது 12 AM அண்ட் 23 அப்படிங்கிறது 11 PM. இப்போ நம்ம 10 PMக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா 22 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ மறந்தாப்புல நான் என்ன பண்ணிட்டேன்னா 10 AM வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ எனிவே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபோல்டரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம star.logனு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லாகன் எக்ஸ்டென்ஸில் எண்ட் ஆகிற எல்லா ஃபைலுமே காப்பி ஆகி இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த டைரக்டரிக்குள்ளே போகிறேன். ஸோ நான் இப்போ mkdir எந்த கமாண்டும் கொடுக்கல, பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்லேயே ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் ஆகி நமக்கு இந்த ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு 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 வெப் பேஜ் இருக்குது, உங்களோட வெப் சர்வர் இருக்குது, அதில் இருக்க வெப் பேஜ் கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து பேக்கப் எடுத்து வைக்கணும். இல்லை உங்களோட டேட்டாபேஸ் சர்வரில் வந்து டேட்டாபேஸ் பேக்கப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இந்த பேக்கப் வந்து காப்பி பண்ணி ஒரு லொக்கேஷன்ல இருந்து இன்னொரு லொக்கேஷனில் வைக்கணும். இந்த பேக்கப்பை வந்து ஷெடியூல் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிரானில் வந்து பேக்கப் ஸ்கிரிப்ட் தான் வந்து ஷெடியூல் பண்ண முடியும். அண்ட் இதை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆஸ் எ லினக்ஸ் அட்மினா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான திங் என்னன்னா, நீங்கள் என்னென்ன சர்வரில் என்னென்ன கிரான் ஜாப்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஆல்வேஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபைலில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த சர்வரில் எந்த கிரான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு சர்வர்லனா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும், இந்த சர்வரில் இந்த ஜாப் தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஆல்மோஸ்ட் ஒரு 100 சர்வர் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு சர்வர்லையும் என்னென்ன ஜாப் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஜாப் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபைலில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்க எல்லா டாஸ்க்குமே வந்து பார்த்தாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபெமிலியரைஸ் ஆக முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் மறக்காமல்.